அழ வேண்டியவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. மகனே ராஜா, நீ இப்ப என் பக்கத்துல இருந்தா டாக்டரை கூட்டிட்டு வந்து வைத்தியமாவது செய்வ. வாயா பிள்ளைங்க, இதுகளால என்ன செய்ய முடியும்? வா. எதுக்காக இங்க வந்தது ஒண்ணுமே புரியலையடா. கூடவே ஒருத்தரை ஆலயம் காணோம். ஆமா, ஏன் இந்த பேக்க வாங்கிச்சு? எதுக்காக வாங்கிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடா உடம்பு சௌரியம் கூட்டிட்டு போக ஆமா ஆமா இருக்கு இருக்கும். ஆனா நான் அர்ஜென்டா இன்னொரு இடத்துக்கு போகணும் மேடா. முதல்ல இதோட போய் பாப்போம். ஏத்துக்கலீங்க டாடி, ப்ளீஸ் எனக்காக வர மாட்டீங்க? ப்ளீஸ் வாங்க டாடி, போய் பாப்போம் டாடி. ஆல் ரைட் சார், கார்ல போலாம். நான் இதுல ஏறி வரேன், நீங்க கார்ல வாங்க. ஆல் ரைட். டிரைவர் டிரைவர், வண்டி எடுப்பா. பயப்பட வேண்டாம்னு அப்பா சொல்றாங்க. டாக்டர், நீங்க? இவங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க டாக்டர். ஓ மை காட், இதுங்க உங்க பிள்ளைங்களா? ஆமா டாக்டர், எனக்கு மிருகங்கள்ல ரொம்ப பிடிக்கும். மொத்தம் எனக்கு 5 பிள்ளைங்கன்னு வச்சுங்களேன். மூத்தவன் பெங்களூர்ல மிருக வைத்திய டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளைங்கள்லாம் என் கூடவே தான் இருக்குது. உதவிக்கு மகன் இல்லையேன்னு நினைச்சு அழுத. அதை கேட்டுட்டு உங்களை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்க யாருன்னு? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். அந்த புண்ணு இப்பதான் ஆறிட்டு வருது. தயவு செய்து அதை குத்தி கிளறாதீங்க. ஆல் ரைட், என் ஆஸ்பத்திரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்களேன். என்ன மன்னிக்கணும் டாக்டர். நான் அங்க வந்துட்டேன்னா என் பிள்ளைங்களை யாரு கவனிப்பாங்க? அதனால மருந்தை கொடுத்துருங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இது ஒரு நாளைக்கு
4 வேளை சாப்பிடுங்க, குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி சொல்ல வேண்டியது உங்க பிள்ளைங்களுக்கு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவன் உங்களை காப்பாத்திட்டாரு. ஆமா, வீட்டுல யாருக்காவது உடம்பு சௌரியம் இல்லைன்னா அப்பா மருந்து கொடுப்பாரு, அம்மா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, சரியா போயிடும். அதே மாதிரி நீங்க செய்யுங்க, ரொம்ப நல்லது. டாடா. வரட்டுமா? டாடா. ராமு, சோமு, பக்கத்துல என் மகன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. நீங்க தீர்த்துட்டீங்க. முருகா, முருகா.